ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ சின்ன மருமகள் பார்க்க போகிறோம். சின்ன மருமகளில் ராசாங்க ஐயா காஃபி குடிக்காமல் உட்காந்துருக்காங்கன்னு கதறாங்க அவங்க அம்மா. எப்பா உனக்கு காஃபி கொடுக்காமல் இருக்கிறதுக்கு இவ்வளோ ஃபீல் ஆகுதே, நான் பெத்த புள்ள சாப்பிடாமல் இருக்கும்போது நான் என்னையா பண்ணுறது, என் புள்ள சோறு இல்லாமல் எப்போ பாரு சேது நினச்சி ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்காக நான் கண்டிப்பாக அந்த முடிவு எடுப்பேன். யாரும் என்னை அசைச்சிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இவர் சாட்டக்கயிறு எடுத்து சாத்துன்னு சாத்திக்கிறாரு. அப்படியே உதம்பெல்லாம் புண்ணா போச்சுப்பா அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் பார்த்தா வீட்டில் இருக்கவங்க எவ்வளோ சொல்லியும் கேட்கல. நான் உன் வாழ்க்கைக்காக இது கூட செய்யலைன்னா எப்படிமா, இது வரையும் அப்பா உனக்கு எதுவுமே செஞ்சதில்லாமா, நான் கண்டிப்பாக செய்வோமான்னு சொல்லிட்டாங்க. ஊரில் உள்ள எல்லா பெரிய மனுஷனும் வந்து சொல்கிறாங்க, யோ பெரிய மனுஷன் சொல்கிறாங்க கேளுங்கய்யா அப்படின்னு சொல்கிறாங்க. யோ நீங்கள் முதல்ல போய் பஞ்சாயத்தை கூப்பிடுங்கய்யா, அப்போ தான் நான் நிப்பாட்டுவேன்னு சொல்லிட்டு இவர் பலார்னு அடிச்சுக்கிறாரு. இவர் அடிச்சுக்கிறத பார்த்தா தோல் உறிஞ்சு கீழே தொங்கும் போல. ஐயோயோ, அவர் பார்த்தா முழு ஆடை உரிச்சு வச்ச மாதிரியே இருக்காரு. ஐயோயோ போச்சே, நம்மள தடுக்க மாட்டாங்களா, நமக்கு வலிக்குதியா சாமி, யாராவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரோட ரியாக்ஷன் இருக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இதை வந்து நம்ம சேதுவோட மாமா தெரிஞ்சுக்கிட்டாரு. தெரிஞ்ச கையோட வந்து வீட்டில் சொல்லுவோன்ட்டு ராசாங்க ஐயாட்ட சொல்ல, இவர் என்ன பிளாக்மெயில் பண்ணுறானான்னு சொல்லிட்டு மொத்த குடும்பம் வந்து உசுப்பேத்தி விட்டுருச்சு. சாமி கூட இருக்கவன் வந்து உசுப்பேத்தி விட்டாலும் கம்முன்னு இருக்கணும்ப்பா, நீங்கள் ஏன்ப்பா இப்படி ஆகுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. யார் என்ன நடந்தாலும் சரி, பஞ்சாயத்துக்கு யாரும் போக போகிறதில்ல, அந்த குடும்பத்து மூஞ்சிலே முழிக்கக்கூடாதுன்னு இவர் ஒரு நாட்டாமல் போட்டுட்டு இருக்காரு. ஊருக்கு நாட்டாமையாக இருக்கலாம், வீட்டுக்கு நாட்டாமையாக இருக்கலாமா, வீட்டில் உள்ளவங்க சொல்கிறத கொஞ்சமாவது கேட்கணும். அதை விட்டுட்டு உசுப்பேத்தி வர்றாங்க, என்ன கெட்டவங்க சொல்கிறதெல்லாம் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.